மெரினா கடற்கரைக்கு செல்பவர்கள் கடற்கரை சாலையில் உயரமான மதில்களால் சூழப்பட்ட வட்ட வடிவ கட்டிடம் ஒன்றை காண தவற மாட்டார்கள். இக்கட்டிடத்தின் பழைய பெயர்தான் ஐஸ் ஹவுஸ். இக்கட்டிடத்தில் இருந்து மேற்கு நோக்கி செல்லும் சாலைக்கு ஐஸ் ஹவுஸ் சாலை என்று பெயர். இந்த வீட்டினுடைய வரலாறு ரொம்ப அழகான வரலாறு. முதல்ல இந்த ஐஸ் ஹவுஸ் இருந்தது. அந்த இடத்துல ஒரு மேலை நாட்டிற்காரர் ஐஸ் வித்துன்னு இருந்தார். அப்புறம் அந்த ஐஸ் ஹவுஸை ஸ்ரீ விவேகானந்தருடைய ஷீடர் அதை விலைக்கு வாங்கிட்டார். அப்புறம் அது பேர் கேசல் கர்ணன் வச்சார். மதராஸில் எந்தவிதமான தொழிற்சாலைகளும் இல்லாத காலத்தில் பனிக்கட்டிகளை தயாரிக்கும் குளிர்சாதன பெட்டிகள் பற்றி ஒன்றும் தெரியாத காலத்தில் அமெரிக்க நாட்டில் இருந்து மிகப்பெரிய பனிக்கட்டிகளை கப்பல் மூலம் ஏன் மதராசுக்கு கொண்டு வரக்கூடாது என்று யோசிக்கப்பட்டது. அந்த யோசனை செயல் வடிவம் பெற்று வெற்றியும் அடைந்தது. பனிக்கட்டிகளை சேமித்து வைப்பதற்கு கடற்கரையை ஒட்டி ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்பட்டு மேலை நாடுகளில் இருந்து கப்பலில் வரும் பனிக்கட்டிகள் படகுகள் மூலம் கொண்டு வரப்பட்டு அந்த கட்டிடத்தில் சேமித்து வைக்கப்பட்டன. அக்காலத்தில் ஐஸ் ஹவுஸ் கட்டிடம் கடற்கரையை ஒட்டியே இருந்தது. 1880கள் வரை இக்கட்டிடத்தில் ஐஸ் கட்டிகள் சேமிக்கப்பட்டு வந்தன. இந்த குழியில் ஐஸ் ஹவுஸின் மாதிரியை காணலாம்.